ஒரு மரத்தோட இலை ஃப்ளூட்டா மாறினதா லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பட் அது எப்படி ஒரு இலையில இவ்வளவு அருமையா சவுண்ட் வருது? ஹவு இட்ஸ் பாசிபிள்? இந்த லீஃபை நம்ம ரோல் போது உள்ளால ஒரு ஏர் காலம் கிரியேட் ஆகுது. இதோட லென்த் அண்ட் ஷேப்பை பொறுத்து இந்த ஏர் காலம்க்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்ப நான் இதுல ஊதும் போது இதோட எட்ஜஸ் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ்ல சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அந்த சவுண்ட் வேவ்ஸ் இந்த ஏர் காலம் வழியா டிராவல் ஆகி இந்த ஓபன் அண்ட் ரீச் ஆனதும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த வேவ் இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகுதோ அந்த ரிஃப்ளெக்டட் வேவ் அதோட ஒரிஜினல் வேவ் கூட அலைன் ஆகி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உருவாகும். சோ அங்க இப்போ ஒரு ஸ்டாண்டிங் வேவ் ஃபார்ம் ஆகி அதோட ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது சவுண்ட் லவுடரா மாறுது. அந்த ஆம்பிளிஃபைட் சவுண்ட் தான் நம்ம காதுகளை வந்து சேருது. சோ இங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகும் போது அந்த வேவோட ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பினாமினா தான் ரெசோனன்ஸ் சொல்லுவோம். சோ இதுக்கு காரணமா இருக்கிற மெயின் சயின்ஸ் கான்செப்ட் ரெசோனன்ஸ். இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.